கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னோடய வேலைகள் எப்படி இருந்துச்சு, என்னோடய ரொட்டீனை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல் டே ரொட்டீன் இருக்கும் அதில். காலையில் 4 மணிக்கு எல்லாமே எழுந்தாச்சு. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டியது கொஞ்சம் நேரம் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் என்னோடய கன்றுக்குட்டி இறந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி இறந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுது மாடு கட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா மாடு கூடயே கன்றுக்குட்டி ஓடி வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, அதையே நினச்சிட்டே இருந்தேன். என்னோடய வேலைகள் அப்படியே ஸ்டாப் ஆயிருன்றதுக்காக, டைவர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எல்லாமே எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசலையும் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பூஜை பண்ணுற வரைக்கும் என்னோடய மைண்டே ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் நான் லாஸ்ட்டாக பண்ண பூஜை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு தான் எங்கள் பங்காளி ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அதிலேருந்து பூஜை பண்ணலை. இப்போ கிட்டத்தட்ட 3 நாளாக நான் பூஜையே பண்ணலை. ஒரு மாதிரி அந்த கன்றுக்குட்டி இறந்தது கூட ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அது ஒரு வேளை பண்ணியிருந்தோமோ நல்லா இருந்திருக்குமோ அந்த மாதிரிலாம் திங்கிங்கில் இருக்குது. யாரெல்லாம் இப்படிலாம் யோசித்து மூளையை குழப்பிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. எப்படி நம்ம விட்டுட்டோம் இந்த கன்றுக்குட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடியும் ஒரு கன்றுக்குட்டி இறந்து போயிருக்கு. அது என்னோடய கேர்லெஸ்னால் விட்டுட்டேன். ஆனால் இந்த கன்றுக்குட்டி நான் பார்த்து விட்டேன். அது நான் ஊருக்கு போயிருந்தப்போ சாப்பாடு சாப்பிட்டு இறந்துச்சு. ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து ரத்தம் அப்படி இறந்து போயிடுச்சு. அந்த காரணம் மட்டும் எனக்கு தெரியல. எதுக்காக மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சுனே தெரியல. ஆனால் ஸ்டாப் ஆகலை. எனக்கு வெட்டினரி டாக்டர் சொல்லலான்னு பார்த்தாலும் அந்த டைமில் எங்களுக்கு ப்ரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கிடையாது இங்கெல்லாம். இது மட்டும்தான், கவர்மெண்ட் இது மட்டும்தான். அவங்க 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. நாங்கள் கூப்பிட முடியாது எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் போய்ட்டு. எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் நான் நிறைய பண்ணியிருந்தேன். மஞ்சள் வைக்கிறது, குப்பை மினியெல்லாம் வைக்கிறது, அப்புறம் ட்ரெஸ் பவுடர் வைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு அவங்க அம்மாவை ஈவினிங்காக ஓட்டிகிட்டு கட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுந்து நின்றுச்சு, நடந்துச்சு, எல்லாமே பண்ணுச்சு. ஈவினிங்காக தண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சேன், சாப்பாடு வடித்த தண்ணி. அது குடிக்கல. அப்புறம் நானே வாயில் ஊற்றி விட்டேன். அப்புறம் பனானா 4 பனானா நேற்று நான் கொடுத்தேன் அதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக. அந்த பனானா எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சு. நான் வாய்க்குள்ளே கையை விட்டு அப்படி தான் கொடுத்தேன். அதுக்கு அசை போட முடியல, அப்படியே உள்ளே போயிடுச்சு. அப்புறம் நைட்டு 3 மணிக்கு, விடிய காலையில் 3 மணிக்கு நான் எழுந்திரிச்சிருந்து பார்த்தேன். அப்பயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் படுத்துருந்துச்சு. ஆனால் ஷெட்யூலேருந்து எழுந்து வெளியில் படுத்துருந்துச்சு. ஒரு வேளை உயிர் போகும்போது ஷெட்யூலில் வேணாம் வெளியில் வந்துடலான்னு சொல்லிட்டு வெளில வந்துச்சா என்னன்னு தெரியல. காலையில் நான் 6 மணிக்கு தான் பார்த்தேன் கன்றுக்குட்டி இறந்து போய் கிடந்தது. சரி, அப்படியே விட்டாச்சு. என்னோடய மிஸ்டேக்கோ என்னவோ தெரியல. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பூஜைலாம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் சொல்லிட்டு 3 அபிஷேகங்களும் பண்ணியிருந்தேன். அந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வருங்க பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஆரத்தி எடுத்துகிட்டு முருகனுக்கு அழகாக ஷட்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் ஆறுமுக விளக்கு வச்சுட்டு சுற்றி பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் அந்த ஒன்று நல்லெண்ணெய் அப்படிலாம் நெய் விட்டு இந்த ஷட்கோண கோலத்தில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. நான் நல்ல எண்ணெய் தான் ஊற்றி ஏற்றிருந்தேன். அப்படி எப்படி அந்த நல்லெண்ணெய் ஊற்றி காலையில் நம்ம அதை சுவாசிக்கும் போது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நெய்யும். அப்படியே திருப்புகள் படித்து முடிச்சுட்டு 108 போற்றிகளையும் படித்து மந்திரங்களையும் படிச்சுட்டு நல்லபடியாக மலர் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டதும் சுவாமிக்கு பால் தான் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என் தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு பிளான் இருந்துச்சு. அம்மா ஃபேமிலி கூட தான் போகிற மாதிரி. அதனால் பூஜையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு காலையில் வீட்லேயும் சமைச்சி வச்சுட்டு நான் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி கூட போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். பூஜை நல்லபடியாக சிறப்பாகவே அன்றைக்கி பண்ணிட்டு போனேன். அதுதான் நான் பண்ணேன். தைப்பூசத்தோட லாஸ்ட் நாள் பூஜை. அப்படியே ஆரத்தி எடுத்துச்சு. ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் ஒரு 5:45 அந்த டைமுக்குள்ளேயே நான் சூப்பராக ஆரத்தியெல்லாம் காமிச்சாச்சு. நல்லா ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும். இந்த மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா எல்லாராலையும் கண்டினியூஸாக பண்ண முடியும். என்னாலே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்களேன். பண்ணுற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த 4 நாள் பூஜை பண்ண முடியல. எப்பவும் போல ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான ரொட்டீனாக இருக்குது.
அப்படியே என்னோடய சுவாமிகளுக்கெல்லாம் அழகாக பூவெல்லாம் வச்ச உடனே சூப்பராக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அந்த விளக்கில் நைட் டைமில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெளிச்சம் லைட் போட்டு வச்சுருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது, ஆனால் அந்த டைமிங்கில் ஒரு மாதிரி சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே முருகருக்கு கொஞ்சமாக வந்து பால் எல்லாமே ஊட்டி விட்டேன். பால் குடிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இது எந்த ஒரு பீச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சட்ராஸ் பீச் தான். மீன் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன் தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ரோட்லேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் நானும் எங்கள் அப்பாவும் வந்திருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் கூட தள்ளவே இல்லை. ஏன்னா காலையில் வந்தால் தான் போட் வந்து கடல்லேருந்து எடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் மீன். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்து பார்த்தோன்னா எல்லாமே போட் எல்லாமே முடிச்சுட்டு அந்த வலையெல்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கும் இந்த பீச். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஒரு பீச்சுன்னு சொல்லிட்டு. சட்ராஸ் பீச் தான். ஆனால் மீனோட ரேட் வந்து சென்னையிலே வாங்கிடலாம் போல், அந்தளவுக்கு ரேட்டாக இருந்துச்சு. செம்ம ரேட்டாக இருந்துச்சு. வஞ்சர மீன்லாம் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மீனே 3500 சொல்லிட்டாங்க. இந்த குட்டியோடு வஞ்சர மீன் 3500 சொன்னாங்க. எல்லா மீனையும் ரேட் பார்த்துட்டு ஃபைனலாக செட் ஆகலை. அப்புறம் கோலா மீன் வந்து 800 கொடுத்து கோலா மீன் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். முள் இல்லாத மீன் வாங்கணும், அதுதான் எங்களுக்கு டாஸ்க்கு. என்னம்மா நீ விரதம் இருக்க, மீன் கடைக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இல்லை, அவங்களுக்காக ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவை சொல்லவே வேணாம், மீன் வந்து பேரம் பேசி தான் வாங்குவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கே அவங்க பேரம் பேசுகிறாங்க, அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. இந்த 4 கோலா மீன் 2 கோலா மீன் 800 சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படியோ பேசி 4 மீனை வந்து 800 சொல்லி வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா. 2 700 அப்ப இது 3 இதை விட்டுருமா, ஒரு அது கோல 800 ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஊர் சைடு மீன் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா வெங்க பக்கத்துலாம் போடுவாங்க. ஈவினிங் ஒரு 4 மணி போல் தான் மார்க்கெட் போடுவாங்க. இப்போ சட்ராஸில் பார்த்தீங்கன்னா கல்பக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ரேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர மீனே வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கே ஒரு மீன் 400 ஒரு மீன் 800 அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே இந்த டவுன்ஷிப் பீப்புளால் அவங்கள ஏமாற்றுறதுக்காக நம்மளையும் வந்து ஏமாத்துறாங்க. ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிலோவில் வந்து நம்ம சென்னையில் வாங்கினாலே கம்மியாக கிடைக்கும் போல். நாங்கள் அப்படியே ஒரு 4 மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அதையே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு சொரிஞ்சு அதை அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே நாங்கள் வந்து சென்னை போகிறோம், அங்கே போய் இது க்ளீன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மீன் டேஸ்ட் நல்லா சூப்பராக தான் இருக்கும். கோலா மீன் முள்ளும் இருக்காது பெருசாக. சரி குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுனால இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். வஞ்சர மீன் தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா ரேட் வந்து 3500 குறைவே இல்லை. அதுவும் சின்ன மீன் ஒரு 1.5 கிலோ அப்படி தான் இருக்கும். கேட்டால் ஃப்ரெஷ் மீன் சொல்லிட்டாங்க. சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டு வந்துட்டோம். சூற மீன் ரேட்டே வந்து 600 சொல்லிட்டாங்க. சூற மீனில் எங்கள் ஊரில் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு சூற மீன் பிடிக்கும், அதோட ரேட்டே 600 சொல்லி சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் இளிச்சவையாக இருந்தால் நம்ம தலையில் முளக்க அரைச்சிருவாங்க போல், அந்தளவுக்கு தான் வந்து மீன் கடையில் வந்து அன்றைக்கி வியாபாரம் இருந்துச்சு. அதுவும் சண்டேன்றதுனால சொல்லவே வேணாம், ரொம்ப வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. சண்டே எல்லாருமே இப்போது மட்டன் சிக்கன் எடுக்கிறத விட மீன் எடுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இறாவுமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வழியாக இந்த அண்ணக்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 60 ருபீஸ். இப்போ நம்மளே க்ளீன் பண்ணால் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லா பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. 4 மீன் வந்து எங்களுக்கு ஒரு 2.5 கிலோ பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ் கோலாவும் கிடையாது. ஒரே ஒரு கோலா நீட்டாக இருந்துச்சு, அது மட்டும் 800 சொன்னாங்க. அது ஒரு ரக்கம் இருக்கு, அது பரவாயில்ல. கை விடாது. ஒரு வழியாக மீன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க மீன் கறி எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் 65, அப்புறம் பாறை மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு. அப்புறம் எனக்கு வந்து வெஜ்ஜில் வந்து என் தங்கச்சி விரதம் இருக்குது, அதனால் சாம்பார், ரசம், அப்புறம் மஷ்ரூம், அப்பளம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எக்கு, மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக ஒரு 1 o'clock போல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கதையெல்லாம் பேசி என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த நாள் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. சண்டே அன்றைக்கி
பாறை மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம விரதத்தில் இருக்கும்போது இதெல்லாம் டேஸ்ட்லாம் பார்த்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து நமக்கு வந்து தெரியும்ல மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வாங்கிட்டு போன மீன் அப்படியே மசாலாவை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. சரி இந்த வீக் ஃபுல்லாகவே வெறும் மீன் சாப்பாடாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு அன்றைக்கி போயிட்டு நைட்டு ரிட்டன் ஒரு 10 மணி போலவே வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கே வந்துட்டோம். நான் அப்புறம் எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணி, அம்மா அவங்க வரைக்கும் போயிருந்தோம். என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் எல்லாமே பொங்கல் கிளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? பொங்கல் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சாப்பாடு போட்டதை வந்து அப்படியே வீடியோ எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து சாம்பார், ரசம், அப்பளம், அப்புறம் வந்து மஷ்ரூம் செஞ்சு வச்சுருந்தேன் எனக்கு. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் எங்கள் குட்டீஸ் கூடலாம் விளையாடிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே ஒரு நாள் தான் இருக்கும். அந்த ஒரு நாளே காலையில் போய்ட்டு ஈவினிங் வந்துட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக பாப்பா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.